ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஐஸ் கில்லர் சேனல். இன்றைக்கி நம்ம உப்பு தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு உப்பு தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு கீரை வடித்த தண்ணியோ இல்லைனா காய் வடித்த தண்ணியோ தான் தேவைப்படும். இன்றைக்கி முருங்கைக்காவை எடுத்திருக்கேன். முருங்கைக்காவை நம்ம வேக வச்சு அந்த தண்ணியில் நம்ம இன்றைக்கி உப்பு தண்ணி குழம்பு செய்யலாம் வாங்க. பாருங்கள், நான் முருங்கைக்காய் கூட துவரம்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், வடித்த தண்ணி. வாங்க இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பூண்டு, காஞ்ச மிளகாய், சீரகம், தேங்காய், புளி எடுத்துருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம், புளியை சேர்த்துக்கலாம். இப்போ சீரகமும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூட 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நம்ம மிக்ஸி கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வடித்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வடித்து வச்ச தண்ணி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இது இப்போ கொதி வரட்டும். நம்ம இப்போ பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துக்கலாம். வடித்து வச்ச முருங்கைக்காவையும் பருப்பையும் இது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே நல்லா கலரி விட்டுட்டு இப்போ துருவி வச்ச தேங்காவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம பொரியலும் ரெடி, குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு தண்ணி குழம்பு அது கூட பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. களி கூடையும் சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.